சத்துருவானவன் வருகிறான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, பலத்தவைகளுமான இந்த ஜாதிகளை என்ன செய்யறார்? பலத்தவைகளை துரத்தி விடுகிறார். ஹல்லேலூயா, கடனை துரத்தி விடுகிறார், குறைவுகளை துரத்தி விடுகிறார், பிள்ளைகளுக்குரிய தடைகளை துரத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் எழுதி இருக்கிறீரே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசானவன் சோதனைகளை கொண்டு வருகிறவர்களே ஆண்டவர் சொல்ல இப்படி எழுதி இருக்கிறது, இப்படி எழுதி இருக்கிறது. அதே போல நாங்களும் வாயத்திலிருந்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே இப்படி எழுதி இருக்கிறது. ஆண்டவர் ஒருவரும் எங்களுக்கு முன்பாக நிற்பதில்லை என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவர்? ஒருவரும் எங்களுக்கு முன்பாக நிற்பதில்லை. தேங்க்யூ அப்பா ஜீசஸ், தேங்க்யூ. உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் எனக்கு தெரியப்படுது. தேங்க்ஸ் கிவிங் வித் பிரேயர். ஹல்லேலூயா, நன்றியோடு துதிப்பது. அதாவது பாருங்கள், மனுக்குலத்துக்கு எப்பொழுதும் நமக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு மனப்பாங்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபையில் அப்படி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் பாருங்கள் நமக்கு நன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவார். சொல்லுங்கள், நான் 1000 பேரை துரத்துவேன். ஹல்லேலூயா. நான் 1000 பிரச்சனையை இயேசுவின் நாமத்தினால் துரத்துவேன். ஹல்லேலூயா. ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்பதில்லை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை கிடைத்த விட்டு என்ன சொல்லுங்களா? ஆமேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது அப்படியே நடக்கிறது ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறேன். இத்தனை நாள் வரை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபத்தில் எவையெல்லாம் கேட்டுக்கொள்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கிறது நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா? இன்றைக்கு நாங்கள் எடுத்த ஜெபம் அல்ல தகப்பன், எத்தனையோ மாதங்களாக ஆண்டவரே தேவன், எத்தனையோ நாட்களாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனையோ நாட்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய கண்களினால் இந்த யுத்தத்தை நாங்கள் காணாவிட்டாலும் கூட தகப்பனே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனே, எங்கள் ஆவியில நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் ஆவியிலே தான் உணர்த்தினார். ஹல்லேலூயா. கடற்கரை மணலை போல, ஹல்லேலூயா, வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகின்ற வேளையிலே அது ஆவியிலே தான் தேவன் உணர பண்ணார். ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி பாருங்கள், 4 மணிக்கு நான் எழும்பி விட்டேன். எழும்பி எனக்கு நித்திரை வர மாட்டேன்றது கிட்டத்தட்ட 4:30 மணி மட்டும் நான் வார்த்தைகளை சொல்லி அந்நிய வாசலே அப்படியே படுக்கையில படுத்திருந்து ஜெபிச்சு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இப்ப மதர்ஸ் டே வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனுடைய 4:30க்கு நான் வந்து பிறகு கொஞ்ச நேரம் முழங்கால போட்டு கொஞ்ச நேரம் ஜெபிச்சேன். ஒரு 15 நிமிஷம் ஜெபிச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். படுத்தால் இப்ப மதர்ஸ் டே வருகிறதான் எனக்கு ஒரு பெட்டி ஒன்று, நான் வந்து வாயில வாரதை நான் சொல்றேன் இல்லை, எனக்கு கனவுல வாரதைத்தான் நான் சொல்லுவேன். ஒரு பெட்டி ஒன்று இருக்குது, அதுல மதர்ஸ் டே பெட்டி ஒன்று வந்திருக்குது. அப்போ நான் அதை திறந்து பார்க்கிறேன். அதுல வசனம் எழுதி வச்சிருக்குது. ஹல்லேலூயா. இனி ஒரு அந்த இந்த என்னென்ன காரியங்களுக்காக நான் ஜெபிச்சு கொண்டிருக்கேன்னா அது எல்லாவற்றும் அது எல்லாம் இல்ல. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு லெட்டர் மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று அதுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொண்டிருக்கிற வழியில தேவன் இப்படிப்பட்ட ஆறுதலான காரியங்களை நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் இங்க சொல்லப்படுகிறத பாருங்கள், உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். அல்லது ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் தனியே நிக்கிறேனே, என்னோட கூட ஒருவரும் இல்லையே என்று. உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கா சொன்னபடியே அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனபடினால் உங்கள் ஆகியால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. மிகவும் கவனமாயிருங்கள். ஹல்லேலூயா. அதாவது சில வேளை நெகட்டிவான தோட்ஸ்களை சத்துருவான் கொண்டு வருவார். அது எல்லாத்தையும் உதறி தள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த வேளையிலே நெகட்டிவான தோட்ஸ் வருகின்ற வேளையிலே ஹல்லேலூயா சொல்லுங்கள், நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த யுத்தத்திலே தேவன் எனக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், யோசுவா கடைசியில ஒரு வசனம் சொல்லுகிறார், 14வது வசனத்திலே, இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியாய் போகிறேன். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும்
தவறி போகவில்லை. ஹalleluya. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் தவறி போகாதபடியால் ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா ராஜா, தேங்க்யூ. ஹalleluya. இந்த வேளையிலே கூட நீங்க ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இன்றைய நாள் ஆண்டவரே சத்திய வித திருச்சபையாக பாஸ்டர் நகோமி இமானுவேல் ஆண்டவரே சங்கமன் ரேடியோ சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம். உம்மை உயர்த்தும் போது ஆண்டவர் நீங்கள் எங்கள் மத்தியிலே வந்து நீங்கள் வாசம் பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்க தருகிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் எங்களுடைய ஊழியக்கார குடும்பம் செய்யற ஊழியங்களையும் ஆண்டவரே சகோதரன் லெஸ்லி செய்யற ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்க பெருக பண்ணுற தேவனாயிருக்கிறீங்க. இன்றைய நாள்ல நாங்கள் கேட்கப்பட்ட வார்த்தை ஆண்டவரே யோசுவா 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையும் 14வது வசனத்தையும் மிகவும் அருமையான முறையில் மிகவும் ஆழமான சத்தியத்தை நாங்கள் கற்றிருக்கிறோம். இந்த வார்த்தைகளையும் ஆண்டவர் ஊழியக்காரி செய்கிற ஊழியங்கள் பிசினஸ் காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் கொடுக்கிறதுக்காக நன்றி. இந்த ஆழமான சத்தியத்தை நாங்கள் உங்கள் இருதயத்திலே பதித்து ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் சாட்சியாகவும் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்த நீங்க உதவி செய்யற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்ட நாங்கள் பூரண சமாதானத்துடைய எங்களுடைய இருதயத்தை நீங்க காத்துக்கொள்ற தேவனாயிருக்கிறீங்க. ஆபத்து காலத்திலே நான் உன்னை நோக்கி கூப்பிடுவேன், நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு அருளி செய்கிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி நாங்க செலுத்தும் போது ஆண்டவரே எங்களுடைய நன்மைகள் பெருகுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் எங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு எதிராக உள்ள நிந்தனைகள் அவமானங்கள் கடன்கள் பிள்ளைகளுக்குரிய தடைகள் நோய்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலேயும் இயேசுவின் இரத்தத்தினாலேயும் கர்த்தர் எங்களை விட்டு துரத்தி விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் 1000 பேர்களை ஆண்டவரே துரத்துகிறோம், இயேசுவின் நாமத்திலே துரத்துகிறோம். பிசாசுக்கு எங்களிடத்திலே ஒரு பங்கோ பாகமோ இல்லை ஆண்டவரே. சத்துருவானவன் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவர் செழிப்பார் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தரை முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடி என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் ஆண்டவரே. கர்த்தர் செங்கடலை பிளந்து யோர்தானை பிளந்து ஆண்டவரே எரிகோ மதில்களை தகர்த்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரே. மலை போன்ற கடன்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே எங்களை விட்டு அகன்று போனதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சத்திய வேத திருச்சபையிலே ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. எங்களுடைய சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்கார குடும்பம் செய்யற ஊழியங்கள் பிசினஸ் காரியங்களை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுடைய சபையின் எல்லைகளை நீங்கள் ஆண்டவரே யோபுவை சுற்றி வேலி அடைத்தது போல ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. தடைகள் ஒன்றும் வராதபடி ஆண்டவரே சபையிலே ஆண்டவரே வேண்டிய ஆத்துமாக்களை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே அநேக ஊழியங்கள் எங்களுடைய சபையில பெறுகிறதுக்காய் நன்றி. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய சபையின் காணிக்கைகள் தசமபாகங்கள் பன்மடங்காய் அதிகரிக்க செய்து சபையின் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கள் நிறைவாக்கி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எபினேசர் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவன், குளோபல் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே கணவர் செய்யற ரெனிவேஷன் வேலைகளை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. பிள்ளைகள் கல்வியிலேயும் ஆண்டவரே அஸ்வினா லக்ஷனா லம்போ அக்ஷயா ஆரா உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஆண்டவரை கொண்டு போய் உட்கார பண்ணுற தேவன்
ஆலயத்திலேயும் ஆண்டவரே, வேலையிலையும் கல்வியிலையும் உயர்ந்த ஸ்தானங்கள்ல நீங்கள் கொண்டு போய் உட்கார பண்ணுற தேவன். ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். சின்னவனாயும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, எங்களுடைய ஊழியக்காரர் கொடுக்கிற வார்த்தைகள் 30, 60, 100ஆக இழுந்து பலன் கொடுக்க இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிதான வெளிச்சத்தை காண உதவி செய்யற தேவன். ஆண்டவரே, இந்த ஸ்காப்ரோ தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு பாவப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே ஆண்டவரே 3000, 5000 பேராக ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சத்திய வேத திருச்சபை மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. யோபு சுற்றி வேலி அடைத்தது போல எங்களுடைய சபையை சுற்றியும் எங்கள் குடும்பங்களை சுற்றியும் பேங்க் அக்கௌண்டுகளை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட போகையிலும் வருகையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோட சபையை ஆசீர்வதித்து இன்னும் அநேக கிளைச்சபை ஊழியங்களையும் செல் குரூப்புகளையும் ஆரம்பிக்கவும் ஆண்டவரே. இந்த பைபிள் ஸ்டடிக்கு கூடாக அநேகர் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யற தேவன். இந்த சூம் மீட்டிங்கு கூடாக அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகரை நாங்கள் ஆதாயப்படுத்த ஆண்டவரே, ஒருவர் நாங்கள் அன்பினால் இடைக்கட்ட நீங்க உதவி செய்யற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் இறுக பற்றி கொள்ள நீங்க உதவி செய்யற தேவன். முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளை தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்கள் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் எந்தவனே தகப்பனே, அதன்படி நடக்கவும் அப்பா, எங்கள் சிந்தனைகளிலே அவை எல்லாவற்றையும் காத்து கொண்டு எந்தவனே தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் செல்ல நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய மன்னாவை தருகிறபடினாலும் நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின தேவனே, இந்த நாளிலே ஸ்தோத்தரிக்கிறேன் என் தேவனே தகப்பனே. என் தேவனே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று அறிக்கையிடுகிறோம் என் தேவனே தகப்பனே. எங்களுக்கு தேவன் எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குறபடினாலும் நான் நன்றியோடு துதிக்கிறேன். சோத்திரம் தகப்பனே. ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் அப்பா, முடிவிலே சம்பூர்ணமாய் கொடுக்கிற எங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து தகப்பனே, நீங்கள் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் என் தேவனே தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக அப்பா தகப்பனே, உம்மிடத்திலே வந்திருந்தோம் என் தேவனே தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறீர் தகப்பனே. எங்கள் குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து என் தேவனே தகப்பனே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எங்கள் பாவங்கள் எங்களை விட்டு விலக்கி என் தேவனே தகப்பனே, எங்களை பரிசுத்தமாக்கி உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி என் தேவனே தகப்பனே. அப்பா பிதாவே என்று நாங்கள் உம்மை கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்து தகப்பனே, அப்பாவின் பாதத்திலே வந்திருந்து நாங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சலாக்கியத்துக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், நீர் எங்கள் கண்ணீரை காண்கிறவர், நீர் எங்களுக்கு பதில் தருகிறவர் ஆனபடியினால் உம்மே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த மகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர். கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் தகப்பனே. அப்பா, மான் கால்களை போல உயர்ந்த ஸ்தானங்கள்ல எங்களை நிறுத்தி என் தேவனை அழகு பார்க்கிற எங்கள் தேவனே, உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் தகப்பனே, சரீர சுகத்துக்காக அப்பா தகப்பனே, இன்னும் என் தேவனே தகப்பனே, எங்களுடைய நாட்டுக்காக, திருச்சபைகளுக்காக, பிள்ளைகளுக்காக அப்பா தகப்பனே, ஒவ்வொருவருடைய தகப்பனே குறைவுகளையும் உங்களுடைய இயேசுவென்ற நாமத்தினாலே நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியா எல்லாவற்றையும் அகற்றி என் தேவனே தகப்பனே உமக்கு உம்முடைய சன்னிதானத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம் என் தேவனே. தூபங்களா எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் என் தேவனே தகப்ப. ஜெபிக்க 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 எங்களுக்கு பலன் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தேவனே தகப்பனே. அப்பா, இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு என் தேவனே, துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, நீர் சொன்னபடி என் தேவனே தகப்பனே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். நீர்
சொன்ன ஒரு நல்வார்த்தைகளும் மாறி போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். அதன்படி நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். அதேபடி தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு என் தேவனே தகப்பனே வார்த்தைகளை உச்சரித்திருக்கிறோம் என் தேவனே தகப்பனே. இந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போவதில்லை என் தேவனே தகப்பனே. எங்கள் இருதயத்திலே காத்துக்கொண்டு அதுக்கான பலனை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் என் தேவனே தகப்பனே. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னபடி நாங்கள் என் தேவனே தகப்பனே நீர் சொன்னபடி விசுவாசித்து இந்த வார்த்தைகளை பேசி இருக்கிறோம் என் தேவனே. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளிலும் ஏஞ்சலின் மேலும் வெலா மேலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் என் தேவனே தகப்பனே. அப்பா தகப்பனே எல்லா விதமான என் தேவனே தகப்பனே காரியங்களிலும் இருந்து நீர் அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறபடினால் சூத்திரம் எழுந்து என் தேவனே தகப்பனே உம்முடைய பலத்தோடு முன்னேறி செல்ல என் தேவனே தகப்பனே. நீர் தகப்பனே சுகம் பெலம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையிலே கட்டவிழ்த்து விடுகிறோம் என் தேவனே தகப்பனே. நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்கிறபடினால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏஞ்சலின் படிக்கிற பாடத்திலே என் தேவனே தகப்பனே ஞானத்தை கொடுத்து என் தேவனே அதிலே முன்னேறி சென்று தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றமாய் கொண்டு போக என் தேவனே தகப்பனே இருக்கிற எல்லா விதமான அப்பா தகப்பனே சோதனைகளிலும் இருந்து விடியே வர நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய பலத்தை அவள் மேல் ஊற்றும்படியாய் அப்பா என் தேவனே உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன். உம்மை நம்பினவர்களை நீர் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக விடுவதில்லை தகப்பனே. தலையை நிமித்துகிற என் தேவனே உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா அப்படியே சுதா என் தேவனே தகப்பனே சென்ற அந்த டெஸ்டிங்களே தகப்பனே எல்லாவற்றையும் தகப்பனே என் தேவனே தகப்பனே எல்லா பாசிட்டிவாய் தன் அவனுடைய ரிசல்ட்ஸ் வர நீர் உதவி செய்கிறபடினால் சோத்திரம். எல்லாவற்றிலும் இந்த நீர் விடுதலை கொடுக்கிறபடினால் சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். எந்த விதமான காரியங்களும் அப்பா துக்கப்படுத்தாதபடி நீர் எல்லாவற்றையும் நன்மையினால் முடிசூட்டுகிறபடினால் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா அப்படியே தகப்பனே யார் யார் தங்களுடைய இருதயத்திலே தங்களுக்கு தெரிந்தவர்களை அப்பா தகப்பனே அப்பா என் தேவனே தகப்பனே சரீரத்திலே தகப்பனே குறைபட்டிருக்கிறதோ அவர்கள் இந்த நேரத்திலே நினைத்துக் கொள்ளும் பொழுது நீர் என் தேவனே தகப்பனே ஒவ்வொருவருக்கும் யெகோவா ராப்பா நீ சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் பிணியாளிகளை சுகமாக்கத்தான் உமக்கு தெரியும் என் தேவனே தகப்பனே. நீர் எல்லாருக்கும் என் தேவனே தகப்பனே உம்முடைய ரத்தத்தினாலே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அடிக்கப்பட்ட உம்முடைய சரீரத்தினாலே என் தேவனே தகப்பனே உம்முடைய வார்த்தையினாலே அப்பா தகப்பனே என் தேவனே நீர் சுகம் கொடுக்கிறபடினாலும் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இம்மட்டுமா எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதையும் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் கேட்கிறேன் தகப்பனே. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர், நாங்கள் சும்மா இருப்போம் என் தேவனே தகப்பனே. நாங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை வழி நடத்துகிறபடினால் உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன். நீர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டவராய் இருக்கிறபடினால் சோதிக்கப்படுகிற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இரும் தகப்பனே. இந்த நாளை பரிசுத்தமான நாளாக்கி என் தேவனே தகப்பனே நாங்கள் செய்கிற காரியங்களில் எல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வெற்றியாய் வாய்க்க பண்ணுகிறபடினால் உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும் பலப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ரஞ்சினி ஆண்டி ஆமீன். நவமி ஆண்டி உமா ஒரு சின்ன ஜெபத்தை செய்வான். உமா ஜெபிக்க போறீங்களே? உமா ஜெபிங்க. ஸ்தோத்திரம். உமா நான் நிக்கிறேன். சின்ன ஒரு ஜெபத்தை செய்யுங்க. அன்பின் பரமபிதாவே நன்றி. அன்பு கேட்ட எல்லா ஜெபத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. நன்றி பிதாவே, நன்றி. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே, இம்மட்டும் நடத்தின தேவனே ராஜா, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர், அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. ஐயா ராஜா அசோக் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன்.
தேவதாசன் நம்முடைய கரத்துல கொடுக்குறேன். தாசாவின் ரஞ்சினியையும் உமாவையும் உடைய கரங்களுக்குள்ளே கொடுக்குறேன் ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்கு மேலான ஒரு வார்த்தை இல்லையப்பா ராஜா. இந்த நாளிலே இந்த குடும்பங்களுக்காக எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணுகிறீங்களோ அதுக்காக நன்றி சொல்கிறோம். நீ சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் இருக்கிறபடியால் நமக்கு சோத்திரம் தகப்பனையும் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த மதர்ஸ் டே ஆயிருக்கிறதப்பா. ஆண்டவரே தேவனே அப்பா, எல்லா மதர்ஸையும் நீர் ஆசீர்வதிக்க விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, மதர்ஸ் இல்லாத ஆண்டவரே மதர்ஸ்களுக்கும் ஆண்டவரே நீர் தாயாயிருந்த எல்சடாய் ஆகிய தேவன் தாயாக இருந்த ஐயா ராஜா, அவர்களை வழிநடத்தும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால். God bless you everybody. Amen. Thank you. God bless you. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் சத்தியவேத திருச்சபையிலிருந்து ஊழியர்கள் இணைந்து அருமையாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமமின்றி மகிமைப்படுவதாக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு